எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். நிகழ்ச்சியில் பங்கேற்று வருகை தந்திருப்பவரை வரவேற்று சிறப்பித்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் மரியாதைக்குரிய மருத்துவர் கலைவாணி அவர்களே, சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாட்சிமை தங்கிய திருமதி மு. அருணா ஐஏஎஸ் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் எம். அப்துல்லா அவர்களே, புதுக்கோட்டை தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய இனிய நண்பர் டாக்டர் வை. முத்துராஜா அவர்களே, தமிழக அரசின் முன்னாள் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு கே. சிவபாண்டியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு சின்னதுரை அவர்களே, வணக்கத்திற்குரிய புதுக்கோட்டை மாநகராட்சியின் மரியாதைக்குரிய மேயர் திருமதி திலகவதி செந்தில் அவர்களே, மரியாதைக்குரிய துணை மேயர் லியாகத் அலி அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்றிருக்கின்ற பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் ராமலதா ராணி அவர்களே, வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளே, மருத்துவ பெருமக்களே, பேராசிரியர்களே, மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, வருகைக்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பெற்றோர் பெருமக்களே, பட்டம் பெற்று நாளை முதல் மருத்துவர்களாக தமிழகத்தில் பலம் பெற இருக்கிற மருத்துவ பெருமக்களை வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புதுக்கோட்டையில் இந்த காலை 21 இடங்களில் ஏற்கனவே கட்டி முடிக்கப்பட்ட மருத்துவத்துறை சம்பந்தமான கட்டிடங்கள் திறந்து வைத்து மக்களின் பயன்பாட்டிற்காக விடப்பட்டிருக்கிறது. 11 இடங்களில் புதிதாக கட்டப்பட வேண்டிய கட்டிடங்களையும் அதற்கான அடிக்கலையும் நாட்டியிருக்கிறோம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எடுத்துச் சொன்னதைப் போல இதுவரை கடந்த 4 ஆண்டுகளில் வணக்கத்துக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி 97 புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு 21 கட்டிடங்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கட்டிடங்களின் எண்ணிக்கை 34. இன்றைக்கு கட்ட தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிற கட்டிடங்களின் எண்ணிக்கை 11. ஆக இந்த அளவுக்கான புதிய மருத்துவ கட்டமைப்புகள் 4 ஆண்டுகளில் ஒரு மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது, அதிகபட்சமாக நிறைவேற்றப்பட்டிருப்பது என்பது அநேகமாக புதுக்கோட்டையில் மட்டும்தான் என்பது மகிழ்ச்சியானது. புதுக்கோட்டையில் இந்த அளவுக்கு மருத்துவ கட்டமைப்புகளை ஏற்படுத்துவது, ஏற்கனவே இருக்கிற மருத்துவ கட்டமைப்புகளை மேம்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செய்வதற்கு காரணம் புதுக்கோட்டை மக்கள் இன்றைக்கு விவசாயம் சார்ந்த தொழிலில் அதிகம் ஈடுபடுவதாக இருக்கின்ற காரணத்தினாலேயும் புதுக்கோட்டை மாவட்டத்து மக்களுக்கு மருத்துவ சேவையை மிக சிறப்பான சேவையாக உறுதிப்படுத்துவது என்கின்ற வகையிலேயும் இந்த அளவுக்கான கட்டமைப்புகள் தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த கட்டமைப்பு நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னாலும் கூட ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னால் இந்த மருத்துவக் கல்லூரி 14 அறைகள் கொண்ட ஒரு பேர்வாள் கட்டண படுக்கை தொகுதி ஒன்று பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அரசு மருத்துவமனைகளை பொறுத்தவரை ஏழை எளியவர்களுக்காக
புதிதாக ஒரு 14 அறைகள் இன்றைக்கு மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. எனவே அரசு மருத்துவ சேவை நடுத்தர வருவாய் பிரிவினரும் உயர்தர வருவாய் பிரிவினரும் பயன்படுத்திக் கொள்ளுகிற வகையிலான மருத்துவ சேவைகளை அளிக்கும் திட்டமாகத்தான் இந்த பேவாஸ் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் இன்றைக்கு மருத்துவ சேவையை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்வோருடைய எண்ணிக்கை என்பது 2 மடங்காகவும் 3 மடங்காகவும் உயர்ந்திருக்கிறது. வருகை தந்திருக்கிற நீங்கள் கேட்கக்கூடும், அப்படியானால் தமிழ்நாட்டில் நோய் பாதிப்புகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறதா என்று கேட்கக்கூடும். இல்லை, நோய் பாதிப்புகள் அதிகரிக்கிற காரணத்தினால் அரசு மருத்துவமனைகளில் புறநோயாளிகளின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தமல்ல. இதுவரை தனியார் மருத்துவ சேவையை நாடி சென்ற பொதுமக்கள் அரசு மருத்துவ சேவையின் மீது நம்பிக்கை வைத்து அரசு மருத்துவ சேவை மிக சிறப்பாக இருக்கிறது என்பதை உறுதி செய்து இன்றைக்கு அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையினால் ஒவ்வொரு மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி மருத்துவமனையாக இருந்தாலும், திருச்சி கியாபி விஸ்வநாத் மருத்துவமனையாக இருந்தாலும், ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையாக இருந்தாலும், கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருந்தாலும், சேலத்தில் இருக்கிற மோகன் குமாரமங்கலம் மருத்துவமனையாக இருந்தாலும், எல்லா மருத்துவமனைகளிலும் மருத்துவ புறநோயாளிகளின் எண்ணிக்கை என்பது 2 மடங்கு 3 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அந்த வகையில் புதுக்கோட்டையிலும் கூட இன்றைக்கு 400 புறநோயாளிகளின் எண்ணிக்கை 1700 கடந்து ஒரு மிக சிறப்பான மருத்துவ சேவையை இந்த கல்லூரி மருத்துவமனை படைத்துக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இந்த மருத்துவக் கல்லூரி குறித்தான வரலாற்று சிறப்புமிக்க செய்திகளை அமைச்சர் பெருமக்கள் 2 பேரும் மிக தெளிவாக எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற 36 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளிலும் தொடர்ந்து நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாக்களில் கடந்த 4 ஆண்டுகளாக தொடர்ந்து அதில் கலந்து கொள்வதை உண்மையாக கருதி தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறேன். பல்வேறு வகைகளிலான மருத்துவத்துறை பணிகள் இருந்தாலும் பட்டமளிப்பு விழா இதில் கலந்து கொள்வது என்பதும் மகிழ்ச்சி அளிப்பது மட்டுமல்ல, மனநிறைவையும் தருகிற ஒன்றாகும். இங்கே வருகை தந்திருக்கின்ற மாணவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் இந்த பத்திரிகைகளில் பார்த்திருப்பீர்கள். ஈரோடு மாவட்டத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டேன். இப்போது இந்த பட்டமளிப்பு விழாவில் உள்ள முன்னால் இருந்து கொண்டிருக்கிறேன். இன்று பிற்பகல் கரூரில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். நாளை காலை 11 மணிக்கு சென்னையில் இருக்கிற ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை காலையிலும் பிற்பகல் இஎஸ்ஐ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் நடைபெறுகிற பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற 36 மருத்துவக் கல்லூரிகளிலும் பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொள்வதற்கான காரணம் என்பது அரசு மருத்துவக் கல்லூரிகளில் படித்து வெளியே செல்கிற மாணவர்கள், மருத்துவர்கள், இளம் மருத்துவர்கள் இன்றைக்கு எதிர்காலத்தில் மக்களுக்கான சாதனையான இன்றைக்கு இந்த அரசோட ஒருங்கிணைய இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் ஊழிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் மருத்துவர்களை பார்ப்பதும் பாராட்டி மகிழ்வதும் மனதிற்கு ஒரு மனநிறைவான விஷயமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நிகழ்ச்சியில் நான் தொடர்ந்து கலந்து கொண்டு வருகிறேன். இதற்கு முன்னால் எல்லாம் பட்டம் பெற மாணவர்கள் மட்டுமே மேடையில் அழைக்கப்படுவார்கள். மாணவர்களுக்கு மட்டுமே பட்டங்களை கொண்டு புகைப்படம் எடுத்துக் கொள்வது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. ஆனால் கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் பட்டமளிப்பு விழாக்களில் கலந்து கொள்கிற போது பட்டங்களை நீங்கள் பெறுகிற போது நீங்கள் அடைகிற மகிழ்ச்சியை காட்டினோம். இங்கே 2 அமைச்சர்களும் சொன்னதை போல கூடுதல் மகிழ்ச்சி அடைவதற்கு என்னுடைய பெற்றோர் இருக்கிறார்கள். நான் ஒரு பெற்றோராக இருந்து எனது மகனின் மருத்துவ படிப்பு பட்டம் பெறுவதை பார்ப்பதற்கு மாஸ்கோ வரை சென்றவர். மாஸ்கோவுக்கு செல்லும் பணியில் லண்டனில் பெட்டியை தவறவிட்டிருக்கிறார். தவறவிட்ட பெட்டி மீண்டும் சென்னைக்கு வந்ததற்கு பிறகுதான் திரும்ப வந்தது. அப்படி மிகப்பெரிய கஷ்டப்பட்டு என்னுடைய மகன் பட்டமளிப்பு விழாவுக்கு மாஸ்கோவுக்கு சென்று போய் பார்த்து வருகின்ற ஒரு பெற்றோரில் நான் போகிறேன்.
அந்த வகையில் பெற்றோருக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் என்பதை நான் உணர்ந்தவன். அந்த வகையில் இங்கே இப்போது நம்முடைய கல்லூரி முதல்வர் இடத்தில் சொன்னேன், ஒரு மாணவனையும் மேடைக்கு அழைத்த போது அந்த மாணவரோடு இங்கே வருகை தந்திருக்கிற பெற்றோரையும் மேடைக்கு வரவழைத்து பெற்றோருடன் புகைப்படம் எடுக்கிற அந்த பணியை எனவே மாணவர்கள் இந்த 147 பேருக்குமே நாங்களே இருந்து பட்டங்களை தரவிருக்கிறோம். ஒரு சில நிகழ்ச்சிகளில் ஒரு 4-5 பேருக்கு தந்துவிட்டு விடாமுறைக்கு பிறகு கல்லூரி முதல்வர் தருவார் என்று சிறப்பு விருந்தினர்கள் சென்று விடுவார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை 100 பேராக இருந்தாலும் 250 பேராக இருந்தாலும் ஒட்டுமொத்த பேருக்கும் தந்துவிட்டுத்தான் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு இங்கே பட்டம் பெறவிருக்கிறவர்கள் அத்துணை பேருக்குமே உங்கள் பெற்றோருடன் இணைந்து உங்களுக்கு பட்டங்களை தருகிற நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றிருக்கிறோம். அதனால்தான் இங்கே அப்துல்லாவால் பேச முடியவில்லை, சின்னதுரையால் பேச முடியவில்லை, வணக்கத்துக்குரிய மேயரால் துணை மேயரால் மரியாதைக்குரிய செல்லப்பாண்டியன் போன்றவர்களால், ஏன் இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா போன்றவர்களுக்கு கூட அவர்களெல்லாம் பிறந்தமையோடு சொன்னது மாணவர்கள் புகைப்படம் எடுப்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கிய நோக்கம். எனவே எங்களுடைய பேசும் நேரத்தையும் அதற்காக தந்து நீங்கள் தாராளமாக அதை சேர்ந்துள்ளதால் என்று சொன்னதற்கு பிறகுதான் அவர்களுடைய நேரத்தையும் எடுத்து நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை இந்த கல்லூரியின் முதல்வர் மிக சிறப்பான வகையில் இந்த கல்லூரியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். பட்டமளிப்பு விழாவுக்கு அவர் தேதி கேட்ட சென்னைக்கு வந்திருந்த போது ஒரு 4-5 மாணவ பதவிகளை அளித்துள்ளார். நானும் கூட கடுமையான பணிச்சுமை இருக்கிறது, ஒரு 10-15 நாட்கள் கழித்த பிறகு வைத்துக் கொள்ளலாம் என்ற போது இடைமறித்து கண்டிப்பாக இந்த தேதிக்கு வந்தே தீர வேண்டும் என்று வலியுறுத்தி கட்டாயப்படுத்தி எங்களை அழைத்து வந்திருக்கிறார். அவருடைய அன்பு அழைப்பை ஏற்று இப்ப முன்னால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொள்வதை பெருமையாக கருதுகிறோம். இந்த மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை நம்முடைய மாநில தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இங்கே இந்திய நண்பர் மெய்யராஜன் பேசும்போது சொன்னார், கல்லூரி வருவதற்கு இன்றைய தமிழக முதல்வர் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்து தந்த ஒப்புதலும் அதை தொடர்ந்து செய்த காரியமும் தான் இன்றைக்கு இந்த மருத்துவக் கல்லூரி இங்கே உருவானது என்ற விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த அரசு இங்கே பொறுப்பேற்றதற்கு பிறகு இதே வளாகத்தில் ஒரு பல் மருத்துவக் கல்லூரி ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பல் மருத்துவக் கல்லூரியை பொறுத்தவரை உங்களுக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டில் அரசுக்கு என்று இருந்த ஒரே பல் மருத்துவக் கல்லூரி 1950களில் வந்த ஒரே ஒரு கல்லூரி சென்னையில் இருக்கிற அரசு பல் மருத்துவக் கல்லூரி மட்டும்தான். கடந்த ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாடு அரசு ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரியை எடுத்தது, அரசுமயமாக்கிக் கொண்டது. அந்த வகையில் கடலூரில் இருக்கிற ஒரு கல்லூரி இன்றைக்கு அரசு வசமாக இருக்கிறது. இதற்கு அடுத்து தமிழ்நாட்டில் ஒரு புதிய பல் மருத்துவக் கல்லூரி அரசாங்கத்தின் சார்பில் நிறுவப்பட்டது என்பது புதுக்கோட்டையில் தான் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. 67,83 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பல் மருத்துவக் கல்லூரி 2023 நவம்பர் திங்கள் 25ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டு இன்றைக்கு மிக சிறப்பான வகையில் அந்த பல் மருத்துவக் கல்லூரி இங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது. இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முன்னால் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமதிப்பிற்குரிய பண்பாளர் ரகுபதி அவர்களும் திரு மையநாதன் போன்றவர்களும் முத்துராஜா போன்றவர்களும் செல்லப்பாண்டியன் போன்றவர்களும் அப்துல்லா போன்றவர்களும் ஏற்கனவே சொன்னது, இந்த மருத்துவக் கல்லூரி கட்டும் போது இதில் ஒரு வசதி இல்லாமல் போய்விட்டது. அதாவது கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று இல்லாமல் போனது. பொதுவாகவே ஒரு கட்டிடம் கட்டும் போதே அந்த பணிகள் எல்லாம் சேர்த்தே செய்ய வேண்டும். ஆனால் ஒரு சில குறைபாடுகளின் காரணமாக கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் இங்கு இல்லாமல் போனால் மருத்துவ கழிவுகளை கொட்டுவதற்கும் மருத்துவ கழிவுகளை மறுசுழற்சி செய்வதற்கும் மருத்துவ கழிவுகளை கையாளுவதற்கும் ஏற்படுகிற அந்த பிரச்சனைகள்
பெரிய அளவிலான ஒரு இடையூறை ஏற்படுத்தும். எனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுவதோடு மாண்புமிகு மக்கள் பிரதிநிதிகள் கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நம்முடைய கல்லூரியின் முதல்வர் எங்களை தேடி வந்தபோது அவர் வந்த ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் தான் இந்த கல்லூரிக்கு 3,62,00,000 ரூபாய் செலவில் ஒரு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்குரிய அரசாணை வெளியிடப்பட்டது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக இந்த கல்லூரிக்கு தேவையான பல்வேறு வசதிகளை இன்றைக்கு பேவாக திறந்து வைத்திருக்கிறோம். பல் மருத்துவக் கல்லூரி திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள் இதனுடைய கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இன்றைக்கு இங்கே மருத்துவம் படிப்பு முடித்து வெளியில் செல்கிற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மருத்துவ பணியிடங்களை நிரப்புவது, மருத்துவம் சார்ந்த பணியிடங்களை நிரப்புவது என்பது வெளிப்படை தன்மையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்னால் 2,642 மருத்துவ பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. 2,642 பணியிடங்களை நிரப்புகிற போது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி பணியிடங்களுக்கான உத்தரவுகளை தந்தார். இந்திய வரலாற்றில் எத்தனையோ 36 மாநிலங்கள் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான துறைகள் இருக்கிறது. ஆனால் எந்த துறையிலும் ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுக்கு கவுன்சிலிங் கிடையாது. பணியிடம் நிறைவேற போது அதிகாரிகள் எங்கே காலியிடம் இருக்கிறதோ அங்கேதான் பணிக்கான உத்தரவை தருவார்கள். ஆனால் இந்த நிர்வாகம் தான் கடந்த 4 ஆண்டுகளாக மருத்துவத்துறையின் சார்பில், குறிப்பாக எம்ஆர்பியின் சார்பில் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த துறையின் சார்பில் தேர்வு செய்யப்படுகிற மருத்துவர்களாக இருந்தாலும், மருத்துவம் சார்ந்த கம்பெனியாளராக இருந்தாலும் அவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற ஊர்களுக்கு பணியாளர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் 3 மாதங்களுக்கு முன்னால் 2,642 பணியிடங்களுக்கு கலந்தாய்வு நடத்தப்பட்டது. வெளிப்படைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாம் பார்த்தால், இந்த காலை நாங்கள் புதுக்கோட்டைக்கு வந்தபோது அண்ணன் ரகுமணி அவர்களுடைய வீட்டில் காலை சிற்றுண்டி உணவு முடித்து அவர்களோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்த போது துணை மேயர் வந்தார். இந்த 2வது கவுன்சிலிங் எப்போ பண்ண போறீங்கன்னு கேட்டார். எனக்கு தெரியல என்ன 2வது கவுன்சிலிங் கேட்டார். 2,642 பேருக்கு வெளிப்படை தன்மையோடு பணி நியமனங்கள் செய்தீர்கள். இது வராதவர்கள் இருப்பார்களே, அவங்க எப்ப கொடுக்க போறீங்கன்னு அதை பற்றி உங்களுக்கு தெரியல. அதெல்லாம் எனக்கு தெரியல. எல்லா வெளிப்படையா நடக்கிற நடத்தாங்க. எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் எனக்கும் தெரியல. உடனடியாக உயர் அலுவலர்களை தொடர்பு கொண்டு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு கேட்டேன். அதுல ஒரு விதிமுறை இருக்கு. பணி நியமன அரசுல பணி உத்தரவை வழங்கப்பட்டால் ஒரு 3 மாத இடைவெளிக்குள் அவர்கள் பணியில் சேர வேண்டும். 3 மாத இடைவெளிக்குள் பணியில் சேரவில்லை என்றால் அவங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அதை ரத்து செய்யணும். ரத்து செஞ்சுட்டு இந்த ஏற்கனவே அவங்க இந்த கம்யூனியல் ரொட்டேஷன், சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன், ரேங்கிங் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் பார்த்துட்டா பணியாளி தருவாங்க. அப்ப எந்த கம்யூனிட்டியிலிருந்து யார் வரலங்கிறத கண்டுபிடிச்சு அதே கம்யூனிட்டியில அதுக்கு அடுத்து அதிகபட்ச மதிப்பெண் பெற்றோர்களை வரிசைப்படுத்தி இந்த துறைக்கு எடுத்துட்டு வரணும். அந்த வகையில இன்னைக்கு வரைக்கும் 28 பேருக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க. 3 மாசம் ஆகி வேலைக்காக. இன்னும் ஒரு 284 பேருக்கு ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் ஜூலைல ஷோகாஸ் நோட்டீஸ் போகும். இந்த 284 பேர் ஜூலை முதல் வாரத்துக்குள்ள யாரும் சேரலன்னா அந்த இடத்துல காலி பணியிடங்களாக கருதப்படும். இது காலி பணியிடங்களாக கருதப்பட்டதற்கு பிறகு ஏற்கனவே அதிக மதிப்பெண்களை பெற்று வரிசையை காத்திருப்பவர்கள் மீண்டும் இந்த கம்யூனியல் வாரியாக அவங்களுக்கு பணியாளர்கள் சொல்வாங்க. இந்த செய்தியே துணை தெரிவித்திருக்கிறார். ஏன்னா அவங்க சொந்தக்கார யாரோ காப்பிட்டு தேர்வு எழுதி காத்திருக்கிறாங்க. இது எது சொல்றேன்னா, அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதில் இந்த அரசு குறிப்பாக மாநிலத்தில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரோடு வழிகாட்டுவதற்கு எந்த அளவுக்கு வெளிப்படை தன்மையோடு இருக்கிறது என்பதற்கு கொடுக்கிறார். அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு எம்ஆர்பி, டிஎன்பிஎஸ்சி,
டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, NSM போன்ற பல்வேறு துறைகளில் சார்பில் இதுவரை எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் மகிழ்ச்சியான செய்தியை தெரிவிக்கிறேன். புதுக்கோட்டை என்பதால் அழுத்தம் திருத்தமாக தெரிவிக்கிறேன். 29,771 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்ல, துறையில பணியிடங்கள் ஏராளமான மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் ஒரு டிரான்ஸ்பருக்கு எந்த மாதிரி அலைகள் இருக்கும், ஒரு டிரான்ஸ்பர் எந்த மாதிரி தான் ஏற்படுத்துவாங்க. டிரான்ஸ்பர் வரணும்னா அவங்க வெளியே பணிமாறுதல் கிடைக்கணும்னா வேற எத்தனை மாதங்கள் நடத்தணும், இதெல்லாம் நடந்தால்தான் பணிமாறுதல் நடக்கும். ஆனா இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு வெளிப்படை தன்மையுடன் கலந்தாய்வுகள் நடத்தி எவ்வளவு பேருக்கு பணிமாறுதல் தரப்பட்டிருக்கிறது என்றால் 43,155 பேருக்கு வெளிப்படை தன்மையுடன் பணிமாறுதல் தரப்பட்டிருக்கிறது. இதை ஏன் இப்ப உங்க பேர சொல்றேன், நீங்க இப்ப முடிச்சவங்க இதுக்கப்புறம் நீங்க போய் மெடிக்கல் கவுன்சில ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த எம்ஆர்பி தேர்வு வரும்போது அங்க போய் நீங்க கலந்துருவீங்க. கலந்துக்கிறப்ப நீங்க மிகப்பெரிய அளவில் நம்பிக்கையோடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலான அரசு பணி என்பது வெளிப்படை தன்மையோடு நடக்கும், திறமை உள்ளவர்களை இந்த அரசு மதிக்கும் என்கின்ற விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு பல்வேறு சிறப்பு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. மக்களை தேடி மருத்துவம், இன்றைய காப்போம், நம்மை காப்போம் 48, இதயம் காப்போம், சிறுநீரகம் பாதுகாக்கும் சீர்மிகு திட்டம், நடப்போம் நலம் பெறுவோம். அது என்ன நடப்போம் நலம் பெறுவோம், எவ்வளவு பேருக்கு தெரியும் தெரியல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் துறையின் சார்பில் மாண்புமிகு முதல்வர்கள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையிடத்தில் நிதி ஆதாரத்தை கேட்கப்படுவதற்கு எங்களை ஜப்பானுக்கு அனுப்பினார். ஜப்பான்ல டோக்கியோவுக்கு போனப்ப டோக்கியோவில் ஒரு 8 கிலோமீட்டர் நடைபாதையை பார்த்தோம். ஹெல்த் வாக்கம் ஒரு ஸ்கீம் 8 கிலோமீட்டர் தினந்தோறும் அங்க நடக்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் எடுத்துக்கொண்டு பெரிய அளவிலான விழிப்புணர்வு பெயர் பதாகைகள், சைன் போர்டு இதெல்லாம் வச்சு செல்ஃபி பாயிண்ட் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்க கையில கேட்டோம், என்ன 8 கிலோமீட்டர் கேட்டோம். அவங்க சொன்னாங்க 8 கிலோமீட்டர் டெய்லி நடந்தா 10,000 ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் அர்த்தம். 10,000 அடியே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு நடந்தோம்னா நம்ம உடலுக்கு நல்லது இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற நோய் பாதிப்பு, குறிப்பா அந்த வைரஸ் பாதிப்பு 2019 இருந்து ஆல்பா, பீட்டா, டெல்டா, டெல்டா பிளஸ், கம்மா, கப்பா, ஒமிக்ரான் இந்த மாதிரி தொடர்ச்சியா வைரஸ் பாதிப்பு. இந்த வைரஸ் பாதிப்புகளோடு நம்ம வாழ்ந்துட்டோம். இது வைரஸ் பாதிப்புகளிலிருந்து நாம நிரகாத்திரமா வாழணும்னா ஒவ்வொரு நாளும் 10,000 அடி எடுத்து வைக்கணும். நம்ம உடல் நலத்தை பாதுகாப்பதற்கு இந்த உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். இதை நம்ம மாண்புமிகு முதல்வரிடத்தில் சொன்னோம். முதல்வர் சொன்னாரு, உலக அளவில் டோக்கியோவில் மட்டும் அந்த திட்டம் இருக்காங்க. ஆமா, அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் 38 வருவாய் மாவட்டங்களுக்கு 38 வருவாய் மாவட்டத்திலேயும் தலா ஒரு இடத்துல நம்ம பண்ணணும் சொன்னாங்க. கடந்த 2023 நவம்பர் 4ஆம் தேதி மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களின் வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் 38 இடங்களில் அந்த நடப்போம் நலம் பெறுவோம் என்கின்ற ஹெல்த் வாக் திட்டத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடங்கி வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஹெல்த் வாக் ஸ்கீமில் இலவசமாக மருத்துவ பரிசோதனை, இலவசமாக ஹைட்ரேஷன் என்கின்ற வகையில் அந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டுக் ஒவ்வொரு இடத்திலும் இன்றைக்கு நான் புதுக்கோட்டையில் நான் கூட 2 முறை புதுக்கோட்டையில் அந்த 8 கிலோமீட்டர் நடைபாதையில் மாண்புமிகு அரசர்களோடு நடந்திருக்கிறேன். மிக சிறப்பான திட்டம் இன்றைக்கு நடக்கும் நலம் பெறுவோம். அதே மாதிரி இன்னைக்கு புற்றுநோய் பரிசோதனைகள் தமிழ்நாடு முழுவதும் 18 வயது நிரம்பிய அனைவருக்குமே புற்றுநோய் பரிசோதனை தொடங்கி ஒரு 27 கோடி ரூபாய் செலவில் முதல் கட்டமாக ஒரு 18 மாவட்டங்களில் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஓராண்டுக்கு முன்னால் ஈரோடு, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் இப்போது ஒரு 18 மாவட்டங்களில் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்துக்குள்ள 38 மாவட்டங்களிலும் அந்த திட்டம் பயன்பாட்டுக்கு வர இருக்கிறது. காரணம், புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரிப்பதற்கு காரணத்தினால் தொடக்க நிலைகளிலேயே புற்றுநோயை கண்டறிந்தால் அவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை குணமாக்க முடியும் என்கின்ற வகையிலான அந்த திட்டம்
இங்கே செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி ஏராளமான திட்டங்கள் செயல்பாட்டில் இருந்து கொண்டிருக்கிற இந்த நிலையில் இன்னும் 2 வாரங்களில் ஒரு புதிய திட்டம் இந்த துறையின் சார்பில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திட்டத்திற்கு பெயர் நலன் காக்கும் ஸ்டாலின். நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற ஒரு திட்டம் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறையில் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்க கேட்கிறாங்க நலன் காக்கும் ஸ்டாலின். இந்த நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற மகத்தான திட்டம் இன்னும் ஒரு 2 அல்லது 3 வாரங்கள் சென்னையிலிருந்து நான்கும் முதல்வர் அவர்களின் மூலம் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தின்படி இப்ப நாம ஏதாவது மாசு செக்கப் பண்ணணும்னா முழு உடல் பரிசோதனை பண்ணணும்னா அரசு மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமா 4000 ரூபாய் வரைக்கும் வாங்குறோம். 4000 ரூபாய் அதிகமா வாங்குறது. ஸ்டான்லியை பொறுத்த வரைக்கும் வடசென்னையில் அதிகமா கூலி தொழிலாளர்கள் இருக்கிற பகுதிகளில் அங்க 1000 ரூபாய் அதிகபட்சமா வாங்குறோம். அதை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தனியார் மருத்துவமனைகளில் போய் முழு உடல் பரிசோதனை பண்ணோம்னா 15,000-20,000 ரூபாய் கழிச்சு தருவாங்க. அதையே நம்ம வீட்டுக்கிட்ட ஒரு முகாம் நடத்தி அதில் எல்லா துறைகளும் அந்த துறைகளெல்லாம் பங்கேற்று ஒவ்வொரு சனிக்கிழமையும் பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை, எலும்பியல் மருத்துவம், மகப்பேறியல் மருத்துவம், மகளிர் மருத்துவம், குழந்தை மருத்துவம், இருதயவியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம், தோல் மருத்துவம், பல் மருத்துவம், கண் மருத்துவம், காது மூக்கு தொண்டை மருத்துவம், மனநல மருத்துவம், இயல்முறை மருத்துவம், நுரையீரல் மருத்துவம், இந்திய மருத்துவம், எல்லா துறைகளும் அரசின் சிறப்பு மருத்துவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் இருக்கிற சிறப்பு மருத்துவர்களை ஒருங்கிணைத்து முகாம் நடத்தப்பட்டோம். இந்த முகாமில் யாரெல்லாம் காப்பீட்டு திட்டத்திற்கான அட்டைகளையும் அங்கேயே கலந்துள்ளோம். யாரெல்லாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு மாற்றுத்திறன் எவ்வளவு சதவீதம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கும் அதற்கான ஆணைகளை அங்கேயே கலந்துள்ளோம். இப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த திட்டத்திற்கு பெயர்தான் நலன் காக்கும் ஸ்டாலின் என்கின்ற திட்டம். இந்த திட்டம் 1 வாரங்களில் சென்னையில் தொடங்க இருக்கிறோம். எத்தனை இடத்துல நடக்க போகுதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 388 வட்டாரங்கள் இருக்கிறது. ஒரு வட்டாரத்திற்கு 3 இடங்களில் இது வருகிற டிசம்பருக்குள் நடத்தப்பட்டிருக்கிறது. மாநகராட்சிகள் எடுத்துக்கொண்டால் பெருநகர சென்னை மாநகராட்சியில் 15 இடங்கள், 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட 5 மாநகராட்சிகள் தலா 4 இடங்கள், 10 லட்சத்துக்கும் குறைவான மாநகராட்சியை எடுத்துக்கொண்டால் 19 இருக்கிறது, தலா 3 இடங்கள். ஆக மொத்தம் 1256 இடங்கள் வருகிற டிசம்பருக்குள் நலன் காக்கும் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக 1 லட்சம் பேர் இன்றைக்கு குழு உடல் பரிசோதனை செய்து கொள்கிற ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாட்டில் தொடங்கப்படவிருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை பட்டமளிப்பு விழாவில் தெரிவித்து இதை உங்களுக்கு தெரிவிப்பதற்கான காரணம், நீங்கள் வெளியே சென்று மருத்துவம் பிராக்டிஸ் செய்கிற போது நீங்களும் கூட நீங்கள் சார்ந்திருக்கிற பகுதியில் இந்த முகாம்களில் பங்கேற்று மக்களுக்கு பொது சேவை ஆற்றிட உங்களையும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய கல்லூரியின் முதல்வர் அவர்களை மனதார பாராட்டுகிறேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கிற துணை முதல்வர் உள்ளிட்ட பேராசிரியர் பெருமக்களை மகிழ்ச்சியோடு வழங்குகிறேன். வருகைக்கு வந்திருக்கின்ற பெற்றோர்களையும் உங்களையும் உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் மட்டுமல்ல மகிழ்ச்சியும் வணக்கங்களும். காரணம், நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைகள் அந்த இவர்களை பெற்றெடுக்கிற போது நீங்கள் அடைந்த மகிழ்ச்சியை காட்டிலும் பட்டம் பெற வருகை தந்திருக்கிற இவர்களை இன்றைக்கு பார்க்கிற போது நீங்கள் அடைகிற மகிழ்ச்சிக்கு எல்லை இருக்காது. எனவே அந்த வகையில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கிற உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எஸ்டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.